ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாற முடியும். அப்ப நம்ம எப்படியாவது பாத்திரவான்களாய் மாறணும், எப்படியாவது பாத்திரவான்களாய் மாறணும். அதுதான் விஷயம். பாத்திரவான்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு பாத்திரவான்களா மாறணும்? இயேசுவை போல மாறுறதுக்கு, இயேசுக்கு முன்னால போய் அவருடைய பாதத்துல நிக்கிறதுக்கு நம்ம பாத்திரவான்களாய் மாறணும். ஆமென். இப்படி கூட ஒரு பாட்டு உண்டு, பாத்திரவான்கள் உங்களையும் என்னையும் தான், நீங்களும் நானும் தான் யாரு? பாத்திரவான்கள். எங்க சில பிரதர்ஸ், நீங்க சில தெருவில் சில சிட்டியில கடை போட்டிருக்கிறீங்க, பிஸ்னஸ் செய்கிறீங்க. ஒரு கிறிஸ்தவன்னா யாரு? நீங்க தான் லேபிள், நீங்க தான் அடையாளம். வாழ்ந்து காட்டுறீங்களா? கிறிஸ்தவங்க குடிக்க மாட்டாங்க, கிறிஸ்தவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கிறிஸ்தவங்க உண்மையாக இருப்பாங்க, எடையெல்லாம் கரெக்டாக என்ன செய்வாங்க? நெருப்பாங்க. ஒரு வேலையை செய்தால் சுத்தமாக செய்வாங்க. இப்படி செய்தால் இந்த பைபிள் உங்களை ஆசீர்வதிக்கும். இங்கே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள்லாம் உங்கள் மேலேயும் உங்கள் தலைமுறைக்கு மேலேயும் பலிக்கும். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். பசு மாடுகள் வைத்திருக்கிறவங்க தண்ணி ஊற்றாமல் நீங்கள் கொடுப்பீங்கன்னு உங்கள் மேலே நம்பிக்கையாக வருவாங்க. இவங்க ஜெபத்துக்கு போகிறவங்க இவங்க, அதனால் கண்டிப்பாக இவங்க பாலில் என்னது சேர்க்க மாட்டாங்க? தண்ணி சேர்க்க மாட்டாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய கடன் இருக்கலாம், புண்ணாக்கு விலை அதிகரிக்கலாம், வைக்கல் விலை அதிகரிக்கலாம். ஆனாலும் நீங்கள் உண்மையாக கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். இதே போல தான் ஒவ்வொரு காரியம். உங்கள் வேலையில் சில வேலைகள், சில மிஷின்லாம் சில மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறீங்க, சில குறிப்பிட்ட வேலை செய்கிறவங்க இருக்கிறீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னே மற்றவங்களுக்கு தெரியாது. மெடிசன் ஃபீல்டில் இருக்கிறவங்க இருக்கிறீங்க. நீங்கள் கொடுக்குறது தான் டெஸ்ட்டு, அந்த ரிப்போர்ட்டு. ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று உண்மையாக நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது என் தேவன் அந்த எகிப்தினுடைய மருத்துவச்சிகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்மை செய்தார். தேவன் என்ன நன்மை செய்தார்? அவர்களை மட்டும் ஆசீர்வதிக்கல, அவங்க குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செய்ய பண்ணினார்? தழைக்க பண்ணினார். அந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன செய்ய பண்ணினார்? அப்போ கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் நம்ம மனசாட்சியோட ஆண்டவருக்கு பயந்து சில காரியங்களை செய்கிறோம் அல்லவா, அதை கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. அதுதான் நமக்கு நன்மையை கொண்டு வரும். ஆமென். இதுதான் நன்மையை கொண்டு வரும். நம்ம கர்த்தருக்கு பயந்து சில காரியங்களை உண்மையாய் செய்கிறோம் அல்லவா, அதுதான் நமக்கு நன்மையை கொண்டு வரும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா. வேலைகள் எடுத்து செய்கிற சகோதரர்கள் இருக்கிறீங்க. சரியான அளவு சிமெண்ட் எல்லாம் போட்டு சரியான சில வீடுகள் பாருங்க. இப்போ இடையில ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஒர்க் ஓப்பனிங்க்கு முன்னாலே அங்கெல்லாம் வெடி பொழுந்துட்டுன்னு பேப்பரில் ஓப்பனிங் டேட்டுக்கு முன்னாலே அமைச்சர் ஓப்பன் பண்ண வர்றாரா, அங்கெல்லாம் கிழிந்து இருக்குது என்று சொல்லி பாருங்கள், வெடிப்பு உண்டாகி இருக்குது இந்த சூழ்நிலை. ஆனால் நாம் கர்த்தருக்கு பயந்து பாருங்கள், ஒரு நல்ல மனசாட்சியோடு காரியங்களை செய்வோமானால் நம்முடைய தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்ட்ட தான் இப்படிப்பட்ட பிரதிபலன் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களிடத்துல தான் இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கும். என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம் நிமித்தம் அவருடைய நாமம் மகிமைப்படணும். ஆமென். எப்படி ஆகிலும் நம்ம நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல, நம்ம வசிக்கிற இடத்துல, நம்ம கிராமத்தில் நம்ம தான் மற்றவங்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். இதனாலே நம்ம மேலே நிறைய பேர் உங்களுக்கு கஸ்டமர்கள் பெருகுவாங்க. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் உண்மையை அவங்க பார்ப்பாங்க. கர்த்தருக்கு பயந்து இவங்க காரியங்கள்லாம் செய்கிறாங்க என்று சொல்லி உங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம மாவட்டத்தில் இந்த பதநீர் விற்கப்படுது பாருங்க. அது இந்த ரோட்டு ஓரத்தில் நிறைய இருக்கும். காலையிலேருந்து 5 மணி சாயங்காலம் ஆகினாலும் அவனுக்கு என்ன செய்யாது? விற்று தீராது. அவன் இப்படி வாங்கம்மா. அதே நேரம் இந்த சில பனை மரத்துக்கு அறுவட்டில் ஒரிஜினலாக எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 8 மணி தாண்டி போனாலும் அவங்கள்ட்ட என்ன செய்கிறோம்? தீந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதா நீங்கள் சொல்லு அப்படிங்கிறான். சொல்கிற விஷயம் புரியுதா? அல்லேலூயா. ஏங்க சாயங்காலம் வர விற்கலங்கிறதே நீங்க புரிஞ்சுக்கணும். அது ஏன் சாயங்காலம் வர விற்கல? அதுல தண்ணி சீனி என்னத்தை போடுறாங்களோ சோத்திரம். நீங்க கவனிங்க. அப்போ நீங்க உங்களுடைய பிஸ்னஸ் ஃபீல்டு நீங்க கொஞ்சம் சின்ன ஒர்க் செய்தாலும் போதும், அதை உண்மையா செய்து கொடுப்பீங்கன்னா உங்களை தேடி அடுத்த ஒர்க் வரும்.
ஆமென், ஹalleluya. 30 நாள் இருக்கு. நீங்க 2 நாள் நல்ல லாபம் சம்பாதித்துட்டு மீதி உள்ள பாருங்க 27 நாள் சும்மா இருக்கிறதுக்கு நீங்க ஆமீன் பாருங்க சராசரியா 25 நாள் ஒர்க்கிங் டே இருக்குன்னு நினைச்சிடுங்க. சண்டே லீவ் போட்டுருவீங்கன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். ஒரு 26 நாள் 25 நாள் மந்த்லி ஒர்க்கிங் டேனா எல்லா நாளும் ஆமீன் பாருங்க நீங்க ஒரு நியாயமான நீதியான ஆமீன் நிலையிலே வேலையும் செய்து கொடுத்து ஊதியத்தையும் வாங்குவீங்கன்னா உங்களுக்கு 25 நாளை நீங்க பிஸியா இருப்பீங்க. ஒன்றும் இல்லாட்டு கர்த்தர் பார்ப்பாரு, எனக்கு பயந்து இவன் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான், மனசாட்சியோடு செய்து கொண்டிருக்கிறான், உங்களுக்கிட்ட யாரையாவது கர்த்தர் அனுப்புவார். நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரு தெரியுமா? காகத்தையே ஒரு மனுஷனுக்காக அனுப்பின கர்த்தர். கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்களேன், 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். கர்த்தர் என்னை போஷிக்கணும்னு விரும்புகிறவங்க 2 கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்களேன். நம்ம கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது, எலியா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், நம்ம கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது காகத்தையே ஒரு மனுஷனுக்காக ரிமோட் போல ட்ரோன் அனுப்புகிறது போல கர்த்தர் அனுப்புவாரே. ஆனால் மனுஷனுடைய சிந்தனைக்கு உங்களை கொடுத்து இந்த கடைக்கு போவோம், இந்த சகோதரனிடத்திலே போவோம், இந்த சகோதரியிடத்திலே போவோம், பிஸ்னஸாக இருக்கலாம், புதிய ப்ராஜெக்டாக இருக்கலாம். உங்களுக்கு நேராக கத்த சில மனுஷர்களை வழி நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ காகத்தையே அனுப்புகிற கர்த்தர் மனுஷரை அனுப்ப மாட்டாரோ? அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரா? அனுப்புவார். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். அன்பு தேவ பிள்ளைகளே, என் தேவன் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். எலியாவுக்காக காகத்தை அனுப்பி அவனை போஷித்த கர்த்தர் இன்றைக்கும் உங்களை போஷிப்பார். உங்களுக்கு வேண்டிய உதவிகளை கிடைக்க பண்ணுவார், உங்களுக்கு வேண்டிய மனுஷ தயவையும் கிடைக்க பண்ணுவார். நம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்போ இந்த எசேக்கியாவை குறித்து அடுத்ததாக ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆமென் பாருங்கள், அப்போ சுத்திகரிப்பு தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். சொல்லுங்க, எது சுத்திகரிப்பு? சொல்லுங்க. ஒரு சகோதரன் ஒருக்கா சொன்னாரு, அவருடைய தொழில் ஸ்தலத்துல இந்த மது மருந்துவதற்கு யாரையும் அனுமதிக்க மாட்டாராம். இவ்வளவுக்கும் அவரு கொஞ்சம் குடிக்கிற ஆளு. ஆனா சொல்றாரு, நான் குடித்து கொண்டு உள்ளே போக மாட்டேன், இங்கே யாரையும் என்ன செய்ய மாட்டேன், குடிக்கிறதுக்கும் விட மாட்டேன். ஆனா அவரு போட்டுருவார். பாருங்கள் எப்படி அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கரங்களை வீழ்த்தி அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். போதை பொருட்களுக்கு விலக்கி உங்களை காத்து கொள்கிறதே நீங்க உங்களை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு அடையாளம். பிரைஸ் காட். வாலிப பிள்ளைங்க அந்த ஸ்கூல் படிக்கிற நாட்கள்லே தம்பிகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்னது வச்சிருக்கிறாமா, ஏதோ ஒன்று வச்சிருக்கிறான். அப்படிதான் அந்த கவரில் வச்சு வைக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். இன்னும் பாருங்க, சில அந்த ஸ்மோக் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. சில ஸ்கூல் டே அல்லது திருவிழா நாட்களில் அந்த சவண பெப்சிக்குள்ளே குலுக்கி வச்சிருக்கிறான். இப்படியெல்லாம் போராட்டங்கள் இருக்கிறது. நான் சொல்கிற விஷயம், ஆமீன், பரிசுத்தமாய் தன்னை காத்து கொள்ளணும்னு விரும்புகிற மனுஷன் பாருங்க போதை பொருட்களுக்கு விலக்கி தன்னை காத்து கொள்வான். அல்லேலூயா. அந்த தானியேல் அவனுடைய நண்பர்கள்லாம் இதை தான் செய்தாங்க. அவங்க ராஜ போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்த மாட்டோம் என்று தன் இருதயத்திலே என்ன செய்தார்கள், தீர்மானம் பண்ணினார்கள். எப்பவுமே இருதயத்தில் தீர்மானம் இருக்கணும், உறுதியான தீர்மானம், நல்ல உறுதியான தீர்மானம். யாரும் சும்மா தந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், வாங்கி குடிக்க மாட்டேன். ஒரு சகோதரன் குடியை நிப்பாட்டினார். அப்போ அவருக்கு ஒரு சொந்தக்காரர் வெளிநாட்டிலேருந்து வந்தார். அந்த மனுஷன் சும்மா வராமல் வரச்சில் என்னது கொண்டு வந்தார், பாட்டில் கொண்டு வந்தார். இந்த நிப்பாட்டின மனுஷனுக்கு என்ன வச்சிக்க அப்படின்னு கொடுத்தார். இவருக்கு பெரிய சோதனை. அவர் வீட்டில் பீரோவில் வச்சுட்டு என்ன செய்தார், சர்ச்சைக்கு வந்தார். சோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவியானவர் சபையில் அவர்கிட்ட பேசுகிறார், எப்பா ஆமென், நீ இந்த பாம்பை பிடித்து எங்கே வைத்து கொண்டு வந்திருக்கிறாய், பீரோவிலே வைத்து கொண்டு வந்திருக்கு. ஏன்னா பைபிள் போதை பொருளுக்கு என்ன சொல்லுங்க, என்னது ஒரு பேர் கொடுத்துருக்கு, பாம்பு. உலக மனுஷனும் அப்படிதான் சொல்றான்னு நினைக்கிறேன். தண்ணி அடிச்சாச்சுன்னா என்னது வருதுங்கிறான், பாம்பு வருது அப்படிங்கிறான். அப்படிதானே? அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, பைபிள் சொல்லுகிற நிறைய ஓமைகள் மனுஷன் பயன்படுத்துறான்.
ஒரு ஒரு சாதாரணமான ஒரு நல்ல சுபாவமுடைய மனுஷர்களை பைபிள் சொல்லுகிறது செம்மறி ஆட்டுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. இங்கேயும் நல்ல சாதுவான மனுஷனை பார்த்து மட்டும் என்ன வருது, ஆடு சிக்கிட்டு அப்படிங்கிறான். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் வேற கண்ட்ரோலில் போகுது, ஆனால் நம்முடைய விஷயம் அவன் வந்துடுவோம். இயேசு நல்லவர். கரங்களை வீத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த மனுஷன் பாருங்க, ஐயோ பாம்பை பிடிச்சி எங்கே கொண்டு வச்சுட்டு வந்திருக்கிறேன், பீரோவில் வச்சுட்டு வந்திருக்கேன். ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டை விட்டு உடனே அப்புறப்படி, இல்லாட்டு அது ஒன்று என்ன செய்யும், அது கொத்தம். அப்புறம் தேவையில்லாத காயங்கள். பைபிள் சொல்லுது, யாருக்கு தேவையில்லாத காயங்கள், யாருக்கு சிவந்த கண்கள் அப்படின்னு சொல்லி பலவிதமான கொஸ்டின் கேட்குது. அந்த பாருங்க பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த குடித்து வெறித்திருக்கிற மனுஷனை பார்ப்பீங்கன்னா தேவையில்லாத காயங்கள் சரீரத்தில் உண்டாகி கொண்டே இருக்கும். சில மனுஷர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே சங்கடமாக இருக்கும். இதில் என்ன ஒரு பிரச்சனை என்னென்னா, பட்ட காயத்துக்கு மேலேயே திரும்ப திரும்ப என்ன செய்யும் படம். ஒரு கை ப்ராப்ளம், ஒரு கால் ப்ராப்ளம்னா திரும்ப ஆண்டவர் சில வேளை நீ திருந்துவியான்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அடிக்கிறாரு. ஏன் அடி வாங்கணும்? பின்மாற்றக்காரன் அநேக அடிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ சுத்திகரிக்கணும், நீங்கள் சுத்திகரிக்கப்படணும், நீங்கள் பரிசுத்தமாய் வாழணும். நீங்கள் எசேக்கியா தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரித்தது போல உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அடுத்தது கவனிங்கள், அவன் உடன்படிக்கை பண்ணுகிறான். உடன்படிக்கையினுடைய முக்கியமான காரியம் என்னன்னா, நம்ம ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கையை பண்ணணும். கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன், பரிசுத்தமாய் வாழ்வேன் என்கிற ஒரு உடன்படிக்கை பண்ணணும். 10வது வசனத்தை கவனிங்க. அந்த வேதவசனம் அவங்க சுத்திகரிக்கப்பட்ட பொழுது வேதவசனம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, எசேக்கியா ராஜா அவன் உடன்படிக்கை பண்ணுகிறான். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உடன்படிக்கை, முதல் ஒரு கிறிஸ்தவர்கள் பண்ணுகிற உடன்படிக்கை என்னது சொல்லுங்க? ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கை. ஞானஸ்நானம் சொன்னாலே உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா என்ன? ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லுவோம்னா, திருமணத்திற்கு முன்பாக ஒரு என்கேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள், நிச்சயதார்த்தம் அப்படிம்பாங்க. இந்த மகள் இந்த மகனுக்கு, இந்த மகன் இந்த மகளுக்கு என்கிற ஒரு உடன்படிக்கை. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சபை இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கை மனைவியாக இருக்கிறது, உடன்படிக்கையின் மணவாட்டியாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் அவரோடு உடன்படிக்கை பண்ணிட்டோம். ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருக்குமே ஒரு வார்த்தை இருக்கும், இனி நான் என்னுடையவன் அல்ல, நான் உமக்கு சொந்தம். அப்படி நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிறகுதான் உங்களுக்கு ஞான ஸ்நானம் தருகிறது. ஆமென். கரங்களை வீத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி நான் என்னுடையவள் அல்ல, இனி நான் என்னுடையவன் அல்ல, இனி நான் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். இனி நான் கர்த்தருக்கு சொந்தம். பிரைஸ் காட். இயேசுவே உமக்காக வாழ்வேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அப்போ ஞானஸ்நானம் மூலம் கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவரே உமக்காக நான் ஊழியம் செய்வேன், எல்லாவற்றுக்கும் முக்கியமாக பரிசுத்தமாய் வாழ்வேன் என்கிற ஒரு உடன்படிக்கை. நம்முடைய பிதாக்களை நிறைய பேர் பைபிளில் பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பாருங்கள், மோசேயா இருக்கலாம், தாவீதா இருக்கலாம், நோவாவா இருக்கலாம். இவங்கள்ட்ட எல்லாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு இவங்க பலி செலுத்துகிறாங்க, தேவனும் அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீ என்னுடையவன். அந்த இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்மோடு கூட நாமும் தேவனோடு உடன்படிக்கை பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் உடன்படிக்கை பண்ணுகிறவர்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சிலர்லாம் பாருங்க, இந்த யாக்கோபு தேவன்டோரு உடன்படிக்கை பண்றான். என்ன உடன்படிக்கை பண்றான் தெரியுமா? ஆண்டவரே, நீர் எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரம் தந்து என்னை காப்பாற்றி என் தகப்பன் வீட்டுக்கு நீர் கொண்டு வருவீர்னா இந்த பலிபீடத்தில் நான் உமக்கு என்ன செய்வேன்? பலி செலுத்துவேன் என்கிற ஒரு உடன்படிக்கை. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஒவ்வொரு ஞாயிறும் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம பலி செலுத்துகிறோம். எதுக்கு அப்படின்னா, லாஸ்ட் வீக் முழுவதும் நீர் என்ன செய்தீர்? பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, அந்த நோவா
பேழையிலிருந்து வெளியில வந்த உடனே கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார். கர்த்தரும் உடன்படிக்கை பண்ணுகிறார். இனி நான் ஜலத்தினால் பூமி என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கையினுடைய இன்னொரு காரியம் என்னன்னா பிராமிஸ், வாக்கு தத்தம். நாமும் தேவனோடு சில வாக்கு தத்தங்களை அல்லது சில தீர்மானங்களை நாமும் தேவனிடத்தில் எடுக்க வேண்டும். கர்த்தரும் சில வாக்கு தத்தங்களை நமக்கு தருவார். ஆனா நம்ம செய்கிறது என்ன தெரியுமா, நான் எந்த தீர்மானமும் எடுக்க மாட்டேன், அவர் வேணா எனக்கு நிறைய என்ன தந்துட்டே இருக்கட்டும், பிராமிஸ் தந்துட்டே இருக்கட்டும். அல்லேலூயா. நிறைய வாக்கு தத்தங்களை தாராளமாய் தாங்கப்பா. ஆண்டவர் நம்மள்கிட்ட கேட்கறேன் தெரியுமா, நீயும் கொஞ்சமாவது பிராமிஸ் பண்ணு. முதல்ல நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு பிரியமாக நான் வாழ்வேன். இது ஒரு கர்த்தருக்காக உங்களை பிரதிஷ்டை பண்ணுகிற காரியம். யோனா அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தாரு. கவனிக்கிறீங்களா பிள்ளைங்க எல்லாம் பாருமா, யாருன்னு ஒரு மனுஷன் இருந்தான், யோனான்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபடினால அவன் இப்போ கப்பல்ல இருந்து தூக்கி மீனின் வயிற்றுல தூக்கி போடப்படுறான். மீனின் வயிற்றுல இருக்கும் பொழுது இவன் இப்பொழுது பொருத்தனை பண்ணுகிறான். என்ன பொருத்தனை பண்றான், ஆண்டவரே நான் நல்ல சத்தமா உண்மை என்ன செய்வேன், ஆராதிப்பேன். உம்முடைய ஆலயத்திலே நான் உமக்கு பலி செலுத்துவேன், அதுவும் நல்ல ஆனந்த பலிகளை செலுத்துவேன், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன் என்று சொல்லி மீனின் வயிற்றில் இருக்கும்பொழுது யோனா பொருத்தனை பண்ணுகிறான். கர்த்தர் அவனை விடுவித்தார். அவன் உண்மையிலே ஆண்டவரை என்ன செய்கிறான், ஆராதிக்கிறான். நம்ம வாலிப பிள்ளைங்கள்லாம் நிமிர்ந்து கவனிங்கம்மா, பரிசுத்தமாய் வாழ்வேன், உமக்கு பிரியமாக வாழ்வேன், நீங்க தான் என்னுடைய விருப்பம். ஆமென். இயேசு தான் என்னுடைய விருப்பம், இயேசு தான் எனக்கு ஆசை, நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு உங்க வாயை திறந்து நீங்க சொல்லணும். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் காட். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே நான் நேசிப்பேன் என்று சொல்லி நீங்க மனதார சொல்லணும். இதை கர்த்தர் விரும்புகிறார். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், வேற யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், நேசிக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு பிறகு, திருமணத்துக்கு பிறகு உங்களுக்குன்னு ஒரு நேசர் ஆண்டவர் தருவாரு. அந்த நேசர்ல இந்த பூமியில ஒரு மணவாளன், அவர் அதுக்கப்புறம் நல்லா நேசிக்கணும். ஆமென். அதுக்கு மாற இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல அங்கு இங்கும் கண்ணு போய் எங்கேயாவது வலையில மாட்டிட்டு, வலையில மாட்டினா அப்புறம் புறாவை வளர்க்க வச்சுவாங்க, கசாப்பு வச்சு பொறிச்சு சாப்பிடுவாங்க. சாத்தானுக்கு ஒரே கொண்டாட்டம். இந்த காதல்ங்கிற அந்த மாய வலையில விழுந்திருக்கிற பிள்ளைகளை குறித்து சாத்தான் ரொம்ப குதூகலம் அடைவான். இயேசு அழுதுட்டே இருப்பார், எனக்காக இருக்க வேண்டிய மகள் என்ன இப்படி நேசர் நேசர் அப்படி சாப்பிட்டீங்களா, ஹாய் பாய், குட் நைட், குட் மார்னிங் இப்படி போட்டு ராத்திரியும் பகலும் சாட் பண்ணிட்டு இருக்கிறாள். இயேசுவே இயேசுவே நீங்க நீங்க என் நேசர் அப்படின்னு அவரை நினைச்சிட்டு புரண்டு புரண்டு படுக்க வேண்டிய ஆளு. யாரையோ ஒரு ஆளை கழுதைய நினைச்சிட்டு அந்த கழுதை அப்புறம் மிதிக்கச்சில தெரியும். இப்போ நான் பேசச்சில தெரியாது, அந்த கழுதை மிதிக்கச்சில தெரியும். ஓஹோ, என் பாஸ்டர் இதை தான் சொன்னாரோ. அல்லேலூயா. அப்ப நான் சொல்ற விஷயம் ஆமீன் பாருங்கள், இயேசு 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 ஆமீன். ஆராதனையில் ஆவியான சில பிள்ளைகள் அதான் அந்த நேசம், என் நேசர் நீர் தான், இப்படி நீ புலம்பணும், அப்படி அப்படி பைத்தியமா மாறணும். பவுல் சொல்லுகிறான், நான் இயேசு கிறிஸ்துவுக்காக யாருன்னா பைத்தியம். இயேசு இயேசு இயேசு. இன்னைக்கும் இயேசுவை தெருவில் நின்று பிரசங்கம் பண்றாங்க ஐயா. இன்னைக்கும் இயேசுக்கா சில இந்த பிரதர் லாசர் அவருக்கு நான் எப்பவுமே அவருக்கு மேல ரொம்ப அன்பா இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இந்த ஜங்ஷன்ல இப்போ கைப்பிரதியை நாளை கொடுத்துட்டு வாங்கினாலும் கொடுத்துட்டு வருவார். ஆமென். கரங்களை வீத்தி அல்லையே சொல்லுங்களேன். அதே போல உள்ள சகோதரர்கள் நம்ம சபையில எழும்பணும். ஆமென். இயேசுக்காய் பைத்தியமாய் சிலர் மாறணும். அல்லேலூயா. இங்க போன வாரம் பார்த்துருவீங்க, அவ்வளவு பைபிள் கைப்பிரதி ஒன்றையும் காணல. அந்த மனுஷன் ஒத்தைக்கே கொண்டு போயிடுவார். அவரு கூட அப்படி நல்லா போகிறதுக்கு நல்ல இன்னும் சகோதரர்களை கர்த்தர் எழுப்பணும். சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஃபோன் பண்ணி கொஞ்சம் இருக்கான்னு கேட்டார். ஆமா என்ன இருக்கு உங்களுக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஆண்டவர் நல்லவர். அப்போ இயேசுக்காக ஒருத்தன் பைத்தியமா மாறினாதான். இந்த சில தம்பிங்கெல்லாம் வாலிப தம்பிங்க பின்னால இருக்கிறீங்க பாங்க, இந்த பைபிள் எப்படி தூக்கிட்டு நை சர்ச்சைக்கு வெக்கப்படாம வந்தீங்களா, கர்த்தர் உன்னை கனப்படுத்துவா. இந்த கிறிஸ்துவுக்காக அல்லது கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக ஒரு நாள் வெக்கப்படாதுங்க. கர்த்தர் ஆராதிக்கிறதுக்கு
அவருடைய வேதத்தை நீங்கள் வாசிப்பதற்கு, அப்படி பைபிளை கையில் எடுக்கிறது கூட வெக்கப்படாதுங்க. சிலவங்க எதிர்ப்பின் மத்தியில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் சும்மா வந்து உங்களுக்கு பின்னால் இங்கே பைபிள் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஆனால் நான் சொல்கிற விஷயம், நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற நல்ல வாலிப தம்பி தங்கச்சிங்கெல்லாம் இயேசுவை சேவிக்கிறதுக்கு ஒரு வைராக்கியம், அந்த தாகம் பெருகட்டும். இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி இயேசுவுக்கு யாரா மாறுங்க. அல்லேலூயா. பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். நம்ம ஒரு ஆள்கிட்ட இயேசுவின் அன்பை சொன்னாலே அவங்க நம்மளை வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு அப்படிப்பட்டவங்க தான் தேவை. குறிப்பாக வாலிப தம்பிங்க, வாலிப தங்கச்சிங்க, நீங்கள் நடந்தாலும் எழுந்தாலும் இருந்தாலும் ஏசு 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 என்று சொல்லி என் நேசர் நேசர் நேசர்ன்னு சொன்னால் அவர் உன் கூடவே உட்கார்ந்துருப்பார். நீ உட்கார்ந்துருக்கிற பஸ்ஸில் அவர் பக்கத்தில் உட்காருவார். நீ உட்கார்ந்துருக்கிற எக்ஸாம் ஹாலில் அவர் உனக்கு பக்கத்தில் உட்காருவார். உன் கூடவே இருப்பார். 15 வருடமாக கூட படித்த கிளாஸ்மேட் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உன்னை நல்லா புரிந்த இயேசு உன் கூடவே இருப்பார். அல்லேலூயா. 10 வருஷம் 7 வருஷம் சில கூட படித்த பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணோன்னு சில பிள்ளைகளுக்கெல்லாம் மைண்டில் கூட அவங்க பாதித்துரும், பெரிய பிரச்சனைக்குள்ளாயிருவாங்க. நான் சொல்கிற காரியம், அவங்க கூட உறவை துண்டித்ததுனால நீ கவலையே படாத. இயேசுக்கும் உனக்கும் இருக்கிற ஃபெலோஷிப் துண்டிக்கப்படாமல் இருக்கணும், அதுதான் முக்கியம். இயேசு உன் கூட இருந்தால் உன்னை யூஎஸ் கொண்டு போவார், எங்கே வேணாலும் கொண்டு போவார். ஆமென். அல்லேலூயா. யூஎஸ்ல கான்டாக்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் வேணா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை துண்டிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் ஒன்றை கர்த்தர் நினைத்தா எங்கே வேணாலும் கொண்டு போவார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். உன்னை எங்கேயும் கொண்டு போய் பாதுகாப்பாக மீண்டும் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற, கரை சேர்க்கிற, இங்கு மட்டுமல்ல பரலோகத்திலையும் கொண்டு கரை சேர்க்கிற நல்ல இயேசுவை உன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக பிடித்துக்கொள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நேரம் போயிட்டு முடிக்கிறேன். எசேக்கியா ராஜா அப்படி உடன்படிக்கை பண்ணினான், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வேன் என்று சொல்லி. ஆமென். பிரைஸ் காட். அவன் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தினான். நம்ம ஆராதனையில முக்கியமாக இருக்கணும். அவன் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், கர்த்தரை பாடி துதி. ஆலயத்தை பழுது பார்த்தான், சுத்திகரித்தான். அப்போ சுத்திகரிக்கப்பட்ட நம்ம பாருங்க, நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். சொல்லுங்க, நல்ல கர்த்தரை. பரிசுத்தமாய் வாழ்கிற சகோதரர்கள் சகோதரிகள், பரிசுத்தமாய் வாழ்கிற குடும்பம் நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்ம எல்லாரும் வேதாமத்தை மூடி வைத்துக் கொண்டு ஒரு விசை கூட ஆமென் இயேசு இயேசு என்று அந்த நாமத்தை நல்ல வாயை திறந்து சொல்லி ஆமென் சொல்லுமா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. நல்ல கையை தூக்கி தட்டுங்க. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. நல்ல கையை தூக்கி தட்டுங்கம்மா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. மீண்டும் சொல்லுங்க. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து நாளும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் நேசர் நீர்தானையா. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை நான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை
எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்ல போறீங்க? உள்ளவரை உம்மை நான் நேசிப்பேன், வேற எதற்கும் நான். மீண்டும் சொல்லுங்க. உள்ளவரை உம்மை நான் நேசிப்பேன். ஒரு வைராக்கியத்தோடு உள்ளவரை உம்மை நான் நேசிப்பேன். ஆமெனம்மா. உள்ளவரை வாலிப தம்பிங்க சொல்லுங்க. இயேசு இயேசு நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியில நிறைந்து ஆராதித்து கிடந்த சொல்லுவாயே. நல்ல கரங்களை தட்டி நாம் அறிக்கை பண்ணட்டும். இயேசு 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 சொல்ல வாயை திறந்து இயேசு இயேசு இயேசு. பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்கம்மா. இயேசு ஜீசஸ் என் நேசர் நீங்க தான். நீங்க போதும், நீங்க போதும். நாவு சொல்லட்டு என் கூடவே இருங்கப்பா. ஆமென். ஹalleluya.